1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஐஸ்வர்யமும் தரித்திரமும் யாரிடத்திலிருந்து வருகிறதா? சொல்லுங்க. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் தான் ஒரு மனிதனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். அதே கர்த்தர் தான் ஒரு மனிதனை தரித்திரம் அடையவும் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்த்துகிறதும் அவரே, தாழ்த்துகிறவரும் அவரே. அப்ப தேவாதி தேவனுடைய கையில் தான் ஐஸ்வர்யமும் தரித்திரமும் இருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யம் அடைய செய்கிறதும் தரித்திரம் அடைய செய்கிறதும் இருக்கிறது. உயர்வடைய செய்கிறதும் ஒரு மனுஷன் தாழ்வடைய செய்கிறதும் இருக்கிறது. எனவே இந்த தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காரியம் தரித்திரங்கள் மாற வேண்டும், ஐஸ்வர்யம் வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தரித்திரங்கள். எவ்வளவுதான் நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் ஒரு ஐஸ்வர்யத்தை காண முடியல. எப்படியோ உருட்டி கொண்டு போகிறேன், ஆனாலும் ஒரு ஐஸ்வர்யத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை நான் காண முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. அது ஒரு தரித்திரம் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தரித்திரம் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் ஐஸ்வர்யத்துக்கு அங்கே இருக்க இடம் இல்லாமல் போகிறது. கை நிறைய வந்தது போல இருக்கிறது, ஆனால் திரும்பவும் பார்க்கும் பொழுது கடைசியிலே பழைய நிலைமையில தான் இருக்கிறது. ஏன் அந்த ஐஸ்வர்யம் தங்கவில்லை? ஏன் பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை? தரித்திரம் என்று ஒன்று உள்ளே கிடக்கிறது. இந்த தரித்திரம் துரத்தப்பட்டால் தான் ஐஸ்வர்யம் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. இதற்காகவும் நாம் தேவ சமூகத்திலே சற்று போராடி ஜெபம் பண்ண போறோம். எல்லாமே இந்த சாத்தானுடைய ஆவிகள் தான் நம்மை கஷ்டப்படுத்துகிறது. திருடன் திருடவும் கொல்லவும், சொல்லுங்க, அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனுக்கு திருடுகிறது வேலை. சுகத்தை மட்டுமல்ல திருடுவான், எதையும் திருடுவான். நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் திருடுகிறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே இந்த பல்வேறு நிலையிலே நாம் ஒரு தரித்திரத்தை உணர்ந்து கொண்டிருப்போம். எவ்வளவோ விளைச்சல், பலவிதமான நிலத்தின் சம்பாத்தியங்கள், மிருக ஜீவன்களின் சம்பாத்தியங்கள் மற்றும் தொழில் ரீதியான சம்பாத்தியங்கள், வேலை பார்க்கிறோம், அதிலே வருகிற சம்பளங்கள், பல்வேறு நிலையிலே வருமானங்கள் இருந்தாலும் கடைசியில் பார்த்தா என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. இது ஏன் என்று பயங்கரமான கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லா தடைகளை மாற்றி நம்மை ஐஸ்வர்யவானாக்க அல்லது ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான், கர்த்தர் தான் நம்மை ஐஸ்வர்யம் அடைய செய்ய முடியும். அதை முதலாவது மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தான் செய்ய முடியும். அவரை பிடித்தால் இது நடக்கும். அவரை பிடித்தால் இது நடக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தரை பிடித்தால் நடக்கும். எனக்கு உழைக்கிறேன், பல விதங்களில் வருமானத்தின் வழிகள் இருக்கிறது, ஆனால் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் தரித்திரம் என்னை விட்டு விலகலை. என் குடும்பத்தை விட்டு மட்டும் இந்த தரித்திரம் மட்டும் விலகாமலே இருக்கிறது. வந்தது போல் இருக்கிறது, எங்க போகிறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம். அதனால இந்த தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை தருவது கர்த்தர் என்பதை இந்த வசனத்தின் மூலம் திட்டமாக நாம் முதலாவது மனசிலே பதித்துக் கொள்வோம். அடுத்தது பாருங்கள், இந்த தரித்திரம் என்பது எப்படிலாம் வருதுன்னு நீதிமொழிகள்ல இருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும் வாசியுங்கள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பலினாலே தரித்திரம் வரும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? தூக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோம்பேறித்தனங்கள் அவர்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கு. நல்லா கவனியுங்கள். நாம் ரொம்ப பலருடைய வாழ்க்கையில் அதை ஃபீல் பண்ணுகிறீர்கள். என்னமோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில் ஒரு ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் காண முடியல,
ஒரு ஆசீர்வாதம் தங்குகிற நிலை இல்லை என்று சொல்லி எவ்வளவோ வேதனையாக நினைக்கிறீர்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிற காரணங்களை தான் நான் வசனங்களாக எடுத்து சொல்லுகிறேன். அதில் நாம் நம்மை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரிசுத்த வேதாகமம் எப்பொழுதுமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் மேன்மைக்கும் நமக்கு வழி சொல்லுகிற புஸ்தகம். ஹல்லேலூயா. இங்கே பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் சோம்பல். யாருடைய வாழ்க்கையிலே அந்த சோம்பல் என்பது குடிகொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பா தரித்திரம் வரும். அந்த தரித்திரம் எப்படி வருமா? அது வழிபோக்கனை போல வரும், ஆயுதம் அணிந்தவனை போல என்ன செய்யும் வரும்னு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சர்றன்னு வந்துடும், வழிபோக்கம் வந்தது போல வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமா வரும், ஆயுதம் அணிந்தவனை போல என்ன செய்யும் வரும். இந்த எதிர்த்து நிற்பது கஷ்டம், ஆயுதம் அணிந்தவனை போல வரும்னு சொல்லி. அப்ப இப்படிதான் வறுமை தரித்திரம் என்பது வருகிறது. எதனால் வருகிறது? சோம்பல். இந்த சோம்பல் என்பது கொஞ்சமாய் மனிதனுக்குள்ளே வரக்கூடிய ஒன்றாக்கு. சோம்பலுக்கு மனிதன் இடமே கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோம்பல் என்பது உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சோம்பல் அப்படியே சோம்பலாக இருப்பது வந்துவிடும். வீட்டிலே செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, அதை செய்வதற்கு சுகமும் இருக்கிறது, ஆனால் செய்யல. இந்த மனமில்லை என்பதுதான் மனசுக்குள்ளே சோம்பல் வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது பல்வேறு விதங்களில் இந்த சோம்பல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சில காரியங்களிலே காலதாமதம் செய்து கொண்டே இருப்போம், காலதாமதம் செய்து கொண்டே இருப்போம். ப்ரோக்ராஸ்டினேஷன், காலதாமதம். அப்புறம் செய்யலாம், அப்புறம் செய்யலாம், அப்புறம் செய்யலாம். இது சோம்பலுடைய ஒரு காரியம். சோம்பல் காரியங்களை உடனுக்குடன் செய்ய விடாது. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்னு சொன்னா நிறைய காரியங்கள் செய்யாமல் முடங்கி கிடக்கும். அதனால் தரித்திரம் வரும், ஆயுதம் அணிந்த வில்வீரனை போல தரித்திரம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கவனிக்க வேண்டிய, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆனா நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை அவர் தந்திருக்கிற வேத வசனத்தை கொண்டு முதலாவது சரி செய்து விட்டு ஜெபம் பண்றது தான் உண்மையான வெற்றியான ஜெபம். ஆமென், அல்லேலூயா. நம்ம நம்ம தப்பையும் திருத்தாமலே ஆண்டவரே தாரும் தாரும் சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறதை முதலாவது வேதத்திலிருந்து பார்த்து படித்து தெரிந்து கொண்டு அதை அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு விட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பது நியாயமான ஜெபம். அதற்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். எனவே ஒன்று, இந்த சோம்பல் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் தங்கவே முடியாது. சோம்பல் என்பது வேலையை தள்ளி தள்ளி போடும், வேலைகளை செய்யாமல் ஆக்கும். இதை நம்ம செய்யாம வேற யார் தலையிலும் கட்டிடலாமா, நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி விடும். இல்லைன்னா வேற யார் தலையிலையா கட்டலாமா, யாரை வச்சா செய்யலாமா, நம்மளுக்கு மனசு இல்லை, இதை செய்யறதுக்கு உற்சாகம் இல்லை, இதை செய்ய மனசு இல்லை, அப்படி சொல்லி வேற யார்ட்டையா தள்ளலாமான்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி இந்த உள்ளத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சோம்பல் தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான தரித்திரத்தை பிடித்து வைத்திருக்கிறது. அதனால எவ்வளவு கொட்டுன்னு கொட்டினாலும் அடுத்தது பார்த்தா பழைய அந்த தரித்திரம் தான் திரும்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில அதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். நல்லா வந்துருச்சு, இனி நல்லா இருப்பேன், இனி அந்த கட்டு நான் தாண்டிட்டேன், அந்த கட்டத்தை தாண்டிட்டேன், இனி நல்லா வளர்ந்துருவேன், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா இப்ப பார்த்தா பழையபடி பழைய கண்டிஷன். அப்ப ஏன்? அங்கே ஒரு சோம்பல் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே ஞானி சொல்லும் பொழுது அந்த சோம்பல் தூங்க பண்ணும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? தூக்கத்திலிருந்து எழும்புகிற நேரம் ஆயிற்று, ஆனா எழும்ப விடாது. ஏன்னா உள்ள கிடக்கிற சோம்பல் தூக்கத்திலிருந்து என்ன செய்ய விடாது, பெட்ல இருந்து எழும்ப விடாது. அது என்ன சொல்லுமா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படி சொல்லுமா. சிலருக்கு தூக்கம்ல வார்த்தை மனசிலாகாதனால எப்படி சொல்லுமா? அடுத்தது இன்னும் கொஞ்சம். வாசித்தீங்கல்ல 10ஆம் வசனம், வாசி திரும்ப. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. கையை நீட்டி வச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு தூங்கு, கைய முடக்கி வச்சுட்டு தூங்கு. ஒருவேளை ஆள் இன்னும் எலும்பல்லன்னு தலையணையை பிடிங்கிட்டு போயிருவாங்க சிலர். இன்னும் எலும்பல்லையா, தலையானை என்னத்துக்குன்னு தகப்பனாரோ தாயாரோ தலையானை பிடிங்கிட்டு போயிடும். அப்படின்னா கையை முடக்கி தலையானைக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணு, தூங்கு. இப்படிதான் அது அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோம்பல் உள்ளே இருந்து தூங்கு
தூங்குன்னு பாச வழங்காட்டா உறங்கு, கல்யாணம் இல்லாட்டா கையை முடக்கி கொண்டு என்ன செய், உறங்கு. கர்த்தருக்கு எப்படியா உறங்கு உறங்கு. ஏன்னா சோம்பல் உறங்க வைத்து மனுஷனுடைய நேரத்தை திருடி அவனை பிரயோஜனமற்றவனாய் மாற்றி தரித்திரத்தை அவன் தலையில் கட்டிவிடும். அதான் தூங்க வேண்டும், தூங்க வேண்டிய நேரம் தூங்க வேண்டும். ஆனால் தூக்கத்தை விரும்பக்கூடாது. இன்னொரு வசனம் இருக்கு, 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 20:13. தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய், அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். இது அடுத்த பாயிண்ட். முதல்ல சோம்பல், அடுத்தது தூக்கம். சோம்பல் தான் தூக்கத்தை ஊக்குவிக்குதுன்னு பார்த்தோம். தூக்கம் என்பது அதிக தூக்கம், தேவையில்லாத தூக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தரித்திரத்தை கொண்டு வரும். தூக்கம் தரித்திரத்தை வருவிக்கும், கந்தைகளை உடுத்துவிக்கும். கந்தைகளை உடுத்துவிக்கும்னா என்னது? தரித்திரம் தானே, தரித்திரம். ஆகவே இந்த அதிக தூக்கம், தேவையில்லாத தூக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு சாத்தான் எடுக்கிற ஒரு பயங்கர தந்திரம் சோர்வு, மன மடிவு. சோர்வு, மன மடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். கடந்த 2-3 நாட்களாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே இந்த மனமடிவு, சோர்வு, அதுலேயும் இந்த மனமடிவு என்ற வார்த்தை அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அநேகர் மனமடிவுக்குள்ளே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனமடிவினாலே அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள், அவர்களுடைய பிரயோஜனத்தை இழக்கிறார்கள். மனமடிவு என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு இந்த நாட்களில் சாசு அநேகரை தாக்கி கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்து எதுக்கு அதை செய்து, எதுக்கு அங்க போய், எதுக்கு நம்ம ஏன் இதை செய்யணும், எதுக்கு எதுக்கு இப்படி சொல்லி ஒரு சோர்வு, ஒரு மனமடிவு. இந்த மனமடிவு தான் நல்ல சோம்பலை கொண்டு வருது. அப்புறம் அப்படி சோர்ந்து, சோர்வோட சேர்ந்து, சோர்வும் சோம்பலும் அது இரட்டை பிள்ளைகள் மாதிரி தான். சோர்வு இருக்கிற இடத்துல அப்படியே சோம்பல் வந்துடும். அப்புறம் என்ன, தூங்கிட்டு கிடப்போம். அதுக்கு நல்ல ஒரு காரணம் வந்து, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு ஒன்றும் ஓடல், எனக்கு ஒருத்தரையும் பார்க்க மனமில்லை, எனக்கு எதையும் செய்ய மனமில்லை, அப்படி சொல்லி கடமைகளை கூட செய்யாதபடி இந்த மனம் அடிவின் காரணமாக சோம்பலுக்குள்ளேயும் தூக்கத்துக்குள்ளேயும் ஆகி அநேகர் இருக்கிறார்கள். அதனால் சாத்தானுக்கு கொண்டாட்டம், தரித்திரத்தை கொண்டு கொட்டி கொண்டே இருக்கிறான். தரித்திரத்தின் ஆவிகள் அப்படியே ட்ரூப்பா வந்து இறங்குது. தரித்திரம் எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல வரும். தரித்திரம் ஆயுதம் அணிந்த மிலிட்டரி மேனை போல வரும். அப்படி ட்ரூப்பா கொண்டு இறக்கிடுவான் தரித்திரத்தின் ஆவிகளை. தரித்திரத்தின் ஆவிகள். ஒரு சகோதரன் பல வருடங்களுக்கு முன்பு சொன்ன ஒரு காரியம் எனக்கு மறக்கவே செய்யாது. நான் எங்க பார்த்தாலும் இந்த தரித்திரத்தை பற்றி பேசினா அதை பேசாம இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு பிரஷ் கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த கம்பெனியில பயங்கரமான லாஸ், நஷ்டம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நஷ்டத்தின் மேல நஷ்டமாட்டே போய் கொண்டிருக்கிறது. எல்லா முயற்சியும் பண்றாங்க, எல்லாம் நல்லது போல தோன்றுகிறது, இனி வளர்ச்சி வந்துவிடும் என்று நினைப்பார்கள். ஆனா திரும்பவும் பார்த்தா பழையபடி கடனுக்குள்ளேயும் நஷ்டத்துக்குள்ளேயுமே போகும். இது என்ன என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே அந்த பிரஷ் கம்பெனிக்குள்ள அடிக்கடி அவர் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, எவ்வளவோ நான் பாரப்படுகிறேனே, இதுல ஒரு வளர்ச்சி காண முடியவில்லையே என்று சொல்லி. அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்திலே காட்டி கொடுத்தாராம். அவருடைய பிரஷ் கம்பெனிக்கு மேலே வானமண்டலத்தில் ஏகப்பட்ட பிச்சைக்காரர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் கந்தல் வஸ்திரம் தரித்த பரிதாபமான இந்த பிச்சை எடுக்கிற மக்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, என்னுடைய கம்பெனிக்கு மேலே ஃபுல்லாக பிச்சைக்காரங்களா நிற்கிறாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை அவருக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தார். இது பிச்சைக்காரர்கள் அல்ல, இது தரித்திரத்தின் ஆவிகள். தரித்திரத்தின் ஆவிகள். வசனத்தில் சொல்லியிருக்க மாதிரி தரித்திரம் எப்படி வந்திருக்கு? ஆயுதம் அணிந்தவனை போல வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தரித்திரத்தின் ஆவிகள் வந்து குடியிருக்குது மேல.
அதனாலதான் உன்னுடைய கம்பெனியில் ஆசீர்வாதம் வருகிறது இல்லை. எவ்வளவு திட்டம் போட்டு எவ்வளவு நீ முன்னேற்றமாய் பார்த்தாலும் கடைசியில நஷ்டம் மாறல, கஷ்டம் மாறல, கடன் மாறவில்லை, தரித்திரம் குடிகொண்டிருக்கிறது. அப்புறம் அவர் நல்ல ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்திலே இந்த பிசாசின் ஆவிகளை, தரித்திரத்தின் ஆவிகளை துரத்தி 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 ஜெபித்தாராம். அப்படி ஜெபித்த பிறகு கர்த்தர் அற்புதமாக கடன் மாறும்படி செய்தார், அந்த நஷ்டம் லாபமாக மாறும்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், அப்ப இந்த மாதிரிப்பட்ட தரித்திரத்தின் ஆவிகள் சிலருடைய வீடுகளின் மேல் வந்து குடியிருக்கிறது, சிலருடைய தொழில் ஸ்தலத்தின் மேல் நிற்கிறது, சிலருடைய சொத்து நிலபுலன்கள் மேல் வந்து நிற்கிறது. வாகனத்தை வாங்கிவிட்டு அதன் மூலமாக வருகிற சம்பாத்தியத்தை வைத்து வாழலாம் சொல்லி வாகனத்தை வாங்கி விடுகிறார்கள். வாகனத்துக்கு மேல தரித்திரத்தின் ஆவி நிற்குது. இந்த தரித்திரத்தின் ஆவி வந்து நின்னாச்சுன்னா ஆசீர்வாதத்தை உள்ள விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை தங்க விடாது. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தை உண்டாக்குகிற ஒரு பொல்லாத ஆவி. பார்வோன் கண்ட சொப்பனத்திலே 7 புஷ்டியான பசுக்கள், அப்புறம் 7 கேவலமும் அவலட்சணமான பசுக்கள். ஆனால் அந்த கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் இந்த புஷ்டியான பசுக்கள் அப்படியே என்ன செய்து போட்டுச்சு? விழுங்கி விட்டது. விழுங்குற பிறகும் இது இந்த கேவலமா அவலட்சணமான பசுக்களுடைய வயிற்றுல அந்த நல்ல கொளுத்த பசுக்கள் போன பிறகும் பழையபடி இதுக்கு வயற அப்படியே பழைய நிலையில இருக்கு. அதுதான் தரித்திரத்துக்கு வேலை. இந்த தரித்திரம், வறட்சி என்பது அவ்வளவு செழிப்பையும் உள்ள சாப்பிட்டு விழுங்கி கொண்டும் ஒன்னில்லாத போல அப்படியே வறட்சியாவே இருக்கும். அப்ப எவ்வளவு ஐஸ்வர்யம் அங்க வந்தாலும் கொட்டினாலும் இந்த தரித்திரத்தின் ஆவி எல்லாத்தையும் விழுங்கிட்டு பழையபடி தரித்திரமாவே இருந்துட்டு இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. இந்த கேவலம் அவலட்சணமான பசுக்களை போல அந்த மனிதனுக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் காட்டி கொடுத்த அந்த பிச்சைக்காரருடைய ரூபத்திலே காட்டி கொடுத்த தரித்திரத்தின் ஆவியை போல இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. இது வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் சோம்பல், இன்னொரு முக்கிய காரணம் தேவையில்லாத தூக்கம். இவைகள் காரணம். இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே வாசித்தோம். இப்பொழுது 23 அதிகாரம் 21 வசனம் திரும்ப வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தரித்திரர் ஆவார்கள். இங்க இன்னும் 2 காரணம் சொல்லி இருக்கு. ஒன்று குடி. இது எழுத்தின்படி எல்லாருக்குமே தெரியும். மதுபானம் குடிக்க தொடங்கினா அந்த குடும்பம் தரித்திரம் தான். அது எப்படி ஐஸ்வர்யமா இருக்க முடியும்? மதுபானம் ஒரு மனிதனை நிச்சயமாய் தரித்திரத்துக்குள் தான் கொண்டு போகும், சந்தேகமே கிடையாது. அப்ப யார் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? எந்த ஒரு சகோதரனும் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. மதுபானம் என்பது வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ பழகி கொண்டார்கள், சிக்கி கொண்டார்கள். இப்பொழுது அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற முடியவில்லை. அது இந்த மதுபானம் என்பது தன்மானத்தை கெடுக்கிறது, தன் குடும்பத்தின் நல் உறவுகளை அழிக்கிறது, அந்த மனிதனுடைய சுகத்தை அது கெடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அது அவருடைய பொருளாதாரத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடித்து 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 பிறகு கிடைக்கிறதெல்லாம் விற்று குடித்து, கடன் வாங்கி குடித்து, இப்படித்தான் குடி கொண்டு போகிறது மனுஷனை. தன் வாழ்க்கை அழிகிறதே என்கிற சிந்தனை இல்லை. காலையில உட்கார்ந்து அழுவார்கள், ஐயோ என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையே, என் பிள்ளைகளை என்ன நிமித்தமா தானே இவ்வளவு கேவலமா போகுது என்று வருந்துவார்கள். சாயங்காலம் தகுந்த நேரம் வரும் பொழுது அவர்களால் இருக்க முடியாது. அந்த குடி என்கிற வெறி அவர்களை கொண்டு போய்விடும் மதுபான கடைக்கு. அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. குடிக்காம அவர்களால் இருக்க முடியாது. போய் குடிப்பார்கள், வாயில் வந்ததை உளறுவார்கள், அப்படியே சுற்றி கடைசியில தெளிவு வரும் பொழுது அழுவார்கள். ஐயோ என் பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய பணத்தை குடிச்சு அழிச்சனே, எனக்கு வீடு கட்ட வேண்டிய பணத்தை குடித்து அழித்தனே என்று சொல்லி அழுவார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பக்கம் வேதனை, ஆனால் மறுபக்கம் அந்த சமயம் வரும் பொழுது அடிமைத்தனம், கட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறார்கள். சிலருக்கு குடிச்சு குடிச்சு புத்தியே மழுங்கி போச்சு போல. இப்ப நான் சொன்ன உணர்வு கூட வராது. எதுக்கெடுத்தாலும் அப்படியே ஒரு போக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சங்கடம். அப்படிப்பட்ட குடிகாரர்களுக்கு மனைவிகளா இருக்கிறவர்கள் படுகிற வேதனைகள் வார்த்தையால் சொல்ல முடியாத வேதனைகள். அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள் விளக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தரித்திரம் அந்த வீட்டில் நிற்கிறதுனால தான்
அந்த தரித்திரம் அடைய செய்யும்படி அந்த ஆளை குடிவரிக்குள்ள அது தள்ளி போட்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிசாசின் ஆவிகளை நாம் ஏற்று ஜெபிக்கும் பொழுது, இந்த போதை கட்டுகள் அவிழ்க்கப்படும் பொழுது, அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. உண்மை. நாம் இந்த மாதிரி அசுத்த ஆவிகளுக்கு எதிராக நல்லா ஜெபிக்கணும். சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய கணவன்மார் நிமித்தமாக இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால், இனி நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் வீட்டிலே அதிகமாக ஜெபிக்க தொடங்குங்கள். உங்களுடைய புருஷன் உடைய காது கேட்க அல்ல, அவர் தவறா புரிந்து கொண்டு சண்டைக்கு வந்து கொண்டு இருப்பார். அவர் இல்லாத பொழுது வீட்டில் சுற்றி சுற்றி நடந்து, இங்க இருக்கிற தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல போ, குடிவரியில் என் கணவனை தள்ளுகிற பொல்லாத அசுத்த ஆவியே என் வீட்டை விட்டு போ என்று சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து ஜெபித்து வரும் பொழுது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக போதை என்பது ஒரு பிசாசினுடைய கட்டு, பயங்கரமான கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடிக்கிறது ரொம்ப பயங்கரமாக மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடி. அடுத்து போஜன பிரியம். போஜன பிரியமும் மனுஷனை என்னதாக மாற்றும்? தரித்திரமாக மாற்றும். பாருங்க, குடும்பத்திலே கஷ்டமும் கடனும் நஷ்டமுமா போகிறது என்று சொன்னால், குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை கணக்கெழுதி பார்க்க வேண்டும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக வீட்டு செலவுகளை எல்லாரும் கணக்கெழுத மாட்டார்கள், கையில கிடைக்கிறத வச்சு செலவு பண்ணுவார்கள். ஆனா நஷ்டத்துல போகிறது குடும்ப காரியம். வீட்டு செலவு கடனுக்குள்ள கடைசியில போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொல்லும் போது, அதாவது நீங்கள் அதை சரிப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா, பொருளாதாரம் சரிப்படணும், என் குடும்பத்துடைய காரியங்கள் சரிப்படணும்னு விரும்பினா 1-2 மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்றீங்கன்னு கணக்கு எழுதுங்க. கணக்கு எழுதும் பொழுது சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, யாத்திரைக்கு எவ்வளவு செலவாகுது, துணிமணி வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது, மற்றுள்ள செலவுகள், இப்படி கொஞ்சம் வகை பிரித்து எழுதுங்கள். ஒரே செலவா வரிசையா எழுதாம சில சின்ன தலைப்புகளை வைத்து ஒரு கட்டம் போட்டு வைத்துக்கிடலாம். ஒரே பேஜில் கட்டம் போட்டுக்கலாம். சாப்பாடு, யாத்திரை, துணிமணி, அப்புறம் என்னென்ன எதை பற்றிலாம் நம்ம அறியணுமோ அதை எழுதிக்கலாம். மற்றது இதுல ஒன்றும் சேராததெல்லாம் சேர்த்து ஒரு கட்டத்தில் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பிரிச்சு போட்டு ஒவ்வொரு மாசம் செலவாகும்போது, சரி சாப்பாட்டுக்கு இவ்வளோ ஆயிருக்கு, இன்னைக்கு மசாலா வாங்கியிருக்கு இவ்வளோ ஆயிருக்கு, இன்னைக்கு திடீர்னு ஒரு டீ பாக்கெட் வாங்கியிருக்கு இவ்வளோ ஆயிருக்கு, இது பற்றாக்குறை அதை போய் வாங்கியிருக்கு அதுக்கு இவ்வளோ, இப்படி அது ஒரு கட்டத்திலே வந்துட்டு இருக்கோம். அடுத்து உள்ள துணிமணி வாங்குறது இன்னொரு கட்டம், யாத்திரை இன்னொரு கட்டம், எதை கண்டுபிடிக்கணுமோ மற்றதெல்லாம் பொதுவாக வந்துட்டு இருக்கும். இப்படியே நீங்க பார்த்து மாச கடைசியில பார்க்கும்போது வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, வரவை விட செலவு மிஞ்சி நிக்குது, அதான் கடன். அப்போ இந்த செலவுல எதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பார்க்கணும். சில வீட்டுல சாப்பாடு தான் ரொம்ப அதிகமாக செலவா இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அப்ப இந்த சாப்பாடு செலவு அதிகமா இருக்கிறது என்றால் கொஞ்சம் பிளான் பண்ணணும். அப்ப இந்த சாப்பாட்டுல எதை கட் பண்ணலாம்? பட்டினி போடக்கூடாது பிள்ளைகளை. ஆனா இந்த வேஸ்ட் செலவு எதுல வருது? சாப்பாட்டுல எங்க எங்க கட் பண்ணலாம்? அப்ப நான் இத்தனை கூட்டு வாங்குறேனே, கூட்டு வைக்கிறேனே, 2 கூட்டை கட் பண்ணிடலாமா, இல்லாட்டா இந்த சாப்பாடை கட் பண்ணலாமா, இப்படி வெளியே போய் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர்றதை கட் பண்ணலாமா, இப்படி பிளான் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி கொள்ளணும். அது துணிமணி வாங்குறது, சரி துணி இருக்க சும்மா வாங்கி துணியை அடுக்கி வைக்கிறது எதுக்கு, இருக்கிற துணியை போடுவோம், இனி ஒரு 2-3 மாசம் துணி எடுக்க வேண்டாம், தீர்மானிக்கலாம். யாத்திரைகளை பார்க்கலாம். தேவையுள்ள யாத்திரை எது, தேவையில்லாத யாத்திரை எது. அப்ப இந்த தேவையில்லாத யாத்திரையினால தானே இவ்வளவு செலவாகி விட்டது, அதை கட் பண்ணணும். இத்தனை லிட்டர் பெட்ரோல் தான் இனி போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது, வீண் யாத்திரையை நிறுத்தணும், வீணா பஸ் ஏறுறத நிறுத்தணும் என்று சொல்லி திட்டமிடலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போஜன பிரியன். சிலருக்கு சாப்பாட்டுக்காகவே செலவு பண்ணுவார்கள், அவர்கள் தரித்திரம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். சிலருக்கு வீட்டில் சாப்பிட்றதே பிடிக்காது, எவ்வளவு ருசியா செய்து கொடுத்தாலும் வீட்டில் சாப்பிட பிடிக்காது. சும்மா வெளியே சாப்பிட்டு தங்கள் சரீரத்தையும் கெடுத்து பணத்தையும் கெடுத்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் அதே பொருளை செய்து சாப்பிட்டா சிம்பிளான செலவுல முடிந்து போகும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனா அதே போய் ஹோட்டல்ல சாப்பிடும் போது அவன் கொஞ்சம் அலங்காரப்படுத்தி வச்சிருப்பான், வச்சுட்டு அதான் அலங்காரப்படுத்துறதே பெரிய விஷத்தை கொண்டாக்க அலங்காரப்படுத்துறான். ஒவ்வொன்றை சொல்லும் பொழுது கேட்டா ஒண்ணுமே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது. சிக்கன் சொல்லுவார்கள், சிக்கன்ல ஹோட்டல் சிக்கன்னா சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செய்யற சிக்கனோட என்ன அம்மா சிக்கன் பண்ணுகிறது, சிக்கனா சிக்கலா எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா ஹோட்டல்ல போய் என்ன செய்வார்கள், அது சிக்கன் பளபளா இருக்கு. அந்த சிக்கன் பளபளா இருக்க காரணம் என்ன? அஜினமோட்டோன்னு ஒரு ஐட்டத்தை போட்டு என்ன செய்யறான்,
பளபளக்க வச்சு விட்டுறான். அது கேன்சரை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான ஐட்டம். இந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான அஜினமோட்டோன்னு சொல்ற ஒரு ஐட்டத்தை போட்டு என்ன பண்ணிடுறான், பளபளக்க வைக்கிறான். அலங்கார பொருள் போஜன பிரியன் மாட்டிக்கொள்ளுகிறான். அதே இதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து அதை வாங்குறதுக்கு வீட்டில் நல்ல முறையில் செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருந்துட்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைதா மாவை குறித்து கூட சமீபத்திலே ஒரு செய்தி வந்தது. எல்லாரும் இப்போ மைதா மாவு தான் ஃபுல்லாக, எதுக்கு எடுத்தாலும் பரோட்டா சாப்பிட்றது. ஆனால் அதையே மைதா மாவை வெள்ளையா ஆக்குறதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்க்கிறானா, அது மகா கொடிய தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா கொடிய ஒரு ஐட்டமா பாருங்க. இப்போ என்னதான் சாப்பிட முடியும் இப்போ? அதனால நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லல, சும்மா இந்த அலங்கார ஆகாரத்துக்கு பின்னால ஓடக்கூடாது. இன்னொன்று, தாய்மாருக்கு ஒரு அன்பான அட்வைஸ். உங்க பிள்ளைகள் ரோட்ல எல்லாம் அலங்கார ஆகாரத்தை பார்த்தோன்னு ஆசைப்படுவாங்க. வீட்டில் அதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாதிப்பு என்ன செய்யும்? அந்த பாதிப்புக்கு பிள்ளைகள் ஆக மாட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் பண்ணி அதுகளுக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கிறதுக்கு, இப்போ சாப்பிடறதுக்கும் ருசியா இருக்கத்தக்கதா கொஞ்சம் ஏதோ ஒன்று லீவு நாட்களில் செய்து கொடுத்தீங்கன்னா அதில் பெரிய சந்தோஷமா இருக்கும். அதை மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்ல வர செய்தி என்னவென்றால், போஜன பிரியம் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. பசிக்கா சாப்பிடணும், நான் வாழும்படி சாப்பிடணும், சாப்பிடறதுக்காக வாழணும்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடறதுக்காகவே வாழணும்னு இருக்கிற மாதிரி சும்மா சாப்பாடு அலங்காரமான உணவுகள் போஜன பிரியனாக ஒரு மனுஷர்களும் மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல சாப்பிடுகிறதுலும் கொஞ்சம் அளவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனித்து கொண்டோம்னா நல்லா இருக்கும். ஒரேடியா கிடைக்கிறதெல்லாம் வாரி உள்ள போட்டா இந்த வயருக்கு ஓவர்லோட் ஆயிரும், சீரணிக்க முடியாது. அது என்னதான் செய்யும்? ஓவரா தூக்கி போட்டு மெஷின்ல கிரைண்டர்ல அதுக்கு ஆட்டக்கூடிய அளவுக்குள்ள அரிசியும் உளுந்தும் போட்டா தானே கிரைண்டர் ஒழுங்கா அரைச்சி தரும் உங்களுக்கு. கொட்டுன்னு கிரைண்டர்ல இவ்வளவு பெரிய அண்டா இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்தையும் போட்டு அரிசியும் உளுந்தையும் கொட்டி வச்சிங்கன்னா கிரைண்டர் நகலவே செய்யாது. சுவிட்சை போட்டால் கும்னு நிற்கும். அதெல்லாம் அரைக்க முடியல. பிறகு அரையாம எல்லாம் ரெண்டு துண்டா அது போட்டு வைக்கும். அதை வச்சு தான் இட்லி சாப்பிட வேண்டி இருக்கும். இதே மாதிரி தான் இங்க இருக்கிற கிரைண்டரும், வயிற்றுக்குள்ள இருக்கிற கிரைண்டருக்கு வேலையே தான். ஓவரா போட்டா அந்த கிரைண்டர் என்ன பண்ணும்? அதுவும் பிறகு ரிப்பேர் ஆகிப்போம். அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆனபடினாலே எல்லாம் ஒரு அளவோடு இருப்பது மிகவும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல தொடங்கினால சொல்லுகிறேன், உங்கள் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டுட்டு உடனே நீண்டு நிமிந்து படுத்துடக்கூடாது. சிலருக்கு அது ஒரு பழக்கம். சாப்பிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது படுக்க கூடாதான். இப்போ ராத்திரி சாப்பாட்டை கொஞ்சம் நேரத்தை ஆக்கி வைக்கிறது தான் மனுஷனுக்கு நல்லது. சாப்பிட்டுட்டு உடனே சிலர் அப்படியே போய் தூங்கிட்டா எல்லாம் இங்கே தங்கி இருக்கும். நிறைய பேருக்கு இங்கே கேன்சர் வருது. என்னன்னா, இந்த உணவு குழாய்க்குள்ள அது கீழே இறங்காது, இங்கே இருக்கும். அப்போ சொல்லுவார்கள், இந்த புளிச்ச இது மாதிரி வருது அப்படிம்பாங்க. புளிச்ச இது மாதிரி வந்துட்டு இருக்கு. ரொம்ப கவனிக்கணும். அது கொஞ்சம் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரமாவது இருந்து சில வேலைகளை செய்து எடுத்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரங்கள்லாம் கழுவி அடுக்கி வைத்து எல்லாம் நீட்டாக வச்சுட்டு காலையில் எழும்பினோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கத்தக்கதா எல்லாம் அது அவ்வளோ செய்யறதுக்குள்ளே கொஞ்சம் இறங்கிடும். அதுக்கு பிறகு தூங்கினா நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலையில சாப்பிடலாமா, மதியானமும் நல்லா சாப்பிடலாம், நைட்டு சாப்பாடை குறைச்சிக்குங்கன்றாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு தூங்கிடுவோம், அப்போ ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றார்கள். சின்ன அட்வைஸ் எல்லாம் பார்த்து மனுஷன் வாழ முடியாது, இருந்தாலும் செய்யக்கூடியதை செய்வோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக போஜனத்தின் மேல் ஆசை இருக்கக்கூடாது. சாப்பிடணும், போஜனத்தின் மேல் என்ன வைக்கக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போஜன பிரியம் தரித்திரத்தை கொண்டு வரும். இன்னும் ஒண்ணு கூட இருக்கிறது, அதையும் சொல்லுவோம். நீதிமொழி 13:18 புத்திமதியை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லெச்சையையும் அடைவான். புத்திமதியை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லெச்சையையும் அடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. சிலருக்கு நல்ல புத்திமதி கிடைக்கிறது. இந்த புத்திமதி கிடைத்த பிறகும் ஒரு மனுஷன் அதை தள்ளுனான்னா கண்டிப்பா அவனுக்கு என்னதான் வரப்போகுது? அடுத்தது தரித்திரமும் லட்சம்னா வெக்கம். தரித்திரமும் வெக்கம் தான் வரப்போகுது. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் யாரையோ கொண்டு நமக்கு ஒரு புத்திமதியை சொல்றார். அந்த புத்திமதிய எனக்கு தெரியாதா, இவர் சொல்லிதான் நான் கேட்கணுமா? இந்த மாதிரி நம்ம புத்திமதியை தள்ளுனா அது தேவனுக்கு பிரியமானதல்ல. யாரையோ கொண்டு தேவன் ஒரு புத்திமதியை சொல்றார், இந்த மாதிரி இருங்க, நல்லா இருங்க. அப்படி ஆண்டவர் ஒரு புத்திமதியை சொல்லும் பொழுது நாம் அதை கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும்?
கேட்க வேண்டும். கேட்டால் அதன் மூலம் நமக்கு ஆசீர்வாதம். சிலருக்கு அடுத்த ஆள் சொல்றது பிடிக்கவே செய்யாது. யாரும் சொன்னாலே உடனே ஒரு மாதிரி ஆயிடுவார்கள். அவருடைய முகமும் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள தன்மையே கிடையாது. யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி தன்மை உள்ளவர்கள் தான் ரொம்ப இந்த மாதிரி மாட்டுவாங்க. புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் அநேக தரித்திரத்துக்கும் வேதனைக்கும் நிச்சயமா தப்பித்துக் கொள்வான். புத்திமதியை தள்ளி விடுகிற மனுஷன் தான் நிறைய ஆபத்திலையும் தரித்திரத்திலையும் மாட்டி விடுவான். தம்பி இப்படி போகாதீங்க, இது உங்களுக்கு சரியில்லை சில சொல்லுவாங்க. சொன்னா அவர் எரிச்சல்ல சொல்லுவார், பொறாமையில சொல்லுவார். அப்படி நம்ம டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நம்ம முகத்துக்கு நேரா வந்து ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் எரிச்சல்ல சொல்றவர் இல்லை. எரிச்சல்ல சொல்றவர் நம்மளுக்கு காது கேட்காத வேற இடத்துல போய் எதா பேசுவாரு. நமக்கு நேரா வந்து தம்பி உங்க போக்கு சரியில்லை, கொஞ்சம் கவனிச்சு போங்க, கொஞ்சம் மெதுவா போங்க, இப்படி யாராவது சொல்லுவாங்க. சில சமயம் சிஸ்டர் இது சரியில்லை, இந்த மாதிரி நடக்காதீங்க, கொஞ்சம் கவனிச்சு போங்க. பொருளாதார விஷயத்திலேயோ அல்லது வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயத்திலேயோ ஒருத்தங்க நேருக்கு வந்து புத்தி சொன்னாங்கன்னா என்னங்கன்னு கேட்டு கொஞ்சம் அதை நம்ம கேட்டு தவறு இருந்தா திருத்தி கொள்ளணும். அது ரொம்ப நல்லது. அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் தரித்திரமும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று 21 அதிகாரம் 5 வசனம். 21:5. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பதறுகிறவனுடைய நினைவு எங்க கொண்டு போகும்? தரித்திரம். அப்ப சிந்தனை பாருங்க. நம்முடைய சிந்தனை நம்மை தரித்திரத்துக்கு இழுத்துட்டு போகிறது. நம்முடைய சிந்தனை ஜாக்கிரதை உள்ள நினைவாக இருந்தால் ஐஸ்வர்யத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய சிந்தனை பதறுகிறதாக, சும்மா ஒரு இடத்துல ஸ்டடி இல்லாமல் பதறுகிற சிந்தனையாக இருந்தால் அது எங்கே கொண்டு போயிடுமா? தரித்திரம். இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நாம் சிந்தித்து தான் செயல்படுகிறோம். எல்லாம் நம்முடைய சிந்தனையில தான் உருவாகிறது. இந்த சிந்தனை ஒரு தெளிந்த சிந்தனையாய், கவனிக்கிற சிந்தனையாய், ஜாக்கிரதை உள்ள சிந்தனையாய் இருந்தால் கண்டிப்பாக நாம் ஐஸ்வர்யத்துக்கு நேராய், உயர்வுக்கு நேராய் வருவோம். சிலருக்கு சிந்தனையில எதையும் எடுக்க மாட்டார்கள். ஒரு கேர்லெஸ் ஒரு கவனமில்லாத தன்மை. நடந்தது போல நடக்கும், எது நடந்தது போல நடக்கும், எது நடந்தா எனக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு தன்மை இருக்கிறது. சிலருக்கு ஒரு பதட்டம்னா என்னன்னா அந்த சிந்தனை வந்து தெளிவா நிக்காது. அது 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 ஆடிக்கொண்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஆத்திர புத்தி, இதெல்லாம் அந்த பதட்டம் தான். ஆத்திர புத்தி, அவசர புத்தி, டக்குன்னு சிந்திக்கிறது, அதுவா இதுவா, ஒரு தெளிவில்லாம ஒரு தீர்மானத்தை எடுத்துறது. இந்த மாதிரி பதறுகிறவனுடைய நினைவுகள் எங்கே கொண்டு போகிறது? அவனை தரித்திரத்துக்கு தான் என்ன செய்யறது? கொண்டு போறது. கொஞ்சம் சிந்தித்து, இப்படி நான் செய்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த சொத்தை வாங்குறது நல்லதா நல்லது இல்லையா, இந்த தொழிலை நான் தொடங்குவது சரியா சரியில்லையா, வேதத்திலே இது வந்து கரெக்ட் தானா, தேவனுக்கு பிரியம் தானா, சரி சமுதாயத்தில் என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க முடியுமா, இதனால் எனக்கு வருமானம் வருமா, அது என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு இது தகுமா, ஒத்து வருமா, கொஞ்சம் நாம் ஆழமாய் சிந்தித்து ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு சிந்தித்து ரெண்டு பக்கத்தையும் யோசித்து ஒரு முடிவு எடுப்பது. அந்த மனுஷன் ஜாக்கிரதை உள்ள நினைவுள்ளவன் அவன் ஐஸ்வர்யத்துக்கு நேராய் கடந்து செல்வான். ஹல்லேலூயா. சும்மா பதறுகிற நினைவு. ஒரு நாள் ஒருத்தர் இங்க சொல்லுவாரு, ஒரு நாள் அடுத்தவர் இன்னொன்னு சொல்லுவாரு, உடனே அங்க போறது, இவர் இங்க சொன்னார் நீ இங்க போறது, இதெல்லாம் சரி வராது. பதறுகிற நினைவு, குழப்பமான நினைவு, அது வந்து தரித்திரத்துக்கு நேராய் மனுஷனை கொண்டு போகுது. ஒருவேளை உங்களில் சிலர் எந்த ஒரு சூழ்நிலை இருக்குதோ, நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். நான் சொன்னவைகளை திரும்ப ஜெபத்தில் நினைப்பூட்டும் பொழுது நம்மிடத்தில் இதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கும்னா கண்டிப்பா உள்ளம் திறந்து ஆண்டவர்ட்ட, அப்பா இது ஆண்டவரே காரணம், என் தரித்திரத்துக்கு என்ன காரணம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இதைத்தான் கண்டுபிடிச்சேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, அந்த காரியத்தில் என்னை சரி பண்ணிவிடும். இனி இந்த தரித்திரத்தின் ஆவி என் வீட்டில் நிற்க கூடாது, என் தொழில நிற்க கூடாது, என் தோட்டத்தில் நிற்க கூடாது, என்னுடைய வழியின் குறுக்கே இந்த தரித்திரத்தின் ஆவி வரக்கூடாது என்று நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், கண்களை மூடுங்கள். எப்படி உங்களுக்கு ஜெப நிலைமையிலே பயபக்தியோடு இருக்க முடியுமோ அந்த நிலைக்கு கடந்து வாருங்கள். இருதயங்களை திறந்து, வாயை திறந்து, இன்றைக்கு இந்த வியாதியின் கட்டு மட்டுமல்ல, இந்த தரித்திரத்தின் கட்டும் என் வாழ்வை விட்டு அற்றுப்போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு கூட தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் ஜெபத்தில் தான் இருக்கிறது. தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போவது உங்கள் ஜெபத்தில் இருக்கிறது. ஆகையினால் எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் சோம்பல் நமக்கு அதுக்கு காரணமாக இருக்கின்றது என்றால் முதலாவது இந்த சோம்பலை அறிக்கை பண்ணுங்க.
எல்லாருக்கும் சோம்பலா இருக்காது, சிலருக்கு சோம்பலாக இருக்கலாம். அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, ஆம் கர்த்தாவே, இது எனக்கு உண்டு ஆண்டவரே, இது எனக்கு உண்டு. நான் சில பகுதிகளில் சுறுசுறுப்பா இருப்பது உண்மைதான், ஆனால் வேறு சில பகுதிகளில் சரியான சோம்பலாகத்தான் நான் இருக்கிறேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த சோம்பலை என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே. முதலாவது மன்னிப்பு கேட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே ஜெபித்தால் கர்த்தர் அற்புதமாக நமக்கு விடுதலை தருவார். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த பகல்வேளை ஜெபத்தை நீர் பொறுப்பேற்றதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பல காரியங்களுக்காக ஜெபித்தோம். விசேஷமாக 2 காரியங்களை முன்வைத்து போராடி ஜெபிக்க, விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, சரீரத்தை கஷ்டப்படுத்துகிற எல்லா வியாதி பலவீனங்களும் எங்களுக்கு ஒரு அற்புதம் நீர் செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல தரித்திரம், கடன், நஷ்டம், கஷ்டம் போன்ற இந்த ஆசீர்வாத குறைவுகள், ஐஸ்வர்யத்தின் குறைவுகளை கர்த்தர் அகற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். தரித்திரத்தின் ஆவிகளை துரத்தி விட்டு எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கடந்து சென்று இதன் பலன்களை அனுபவித்து உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடும். குறிப்பாக போதையினாலே கட்டுண்டு கிடக்கிற சகோதரங்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா, தொடுவீராக. அந்த குடும்பங்களில் அவர்கள் மூலம் அந்த நஷ்டத்துக்கு ஈடாக, அவர்கள் மூலம் பன்மடங்கு ஆசீர்வாதம் வரத்தக்கதாக அவர்கள் போதையிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாய் நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள், ஊழிய சம்பந்தமாக, இந்த சபை சம்பந்தமாக, மிஷனரி ஊழியங்கள் சம்பந்தமாக வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களை அங்கீகரியும், ஆசீர்வதியும். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.